நீங்க எல்லாருமே த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. நானும் இந்த சீக்ரெட் புக்கை படிச்சுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னங்கிறத கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நிறைய சர்ச் பண்ணி பார்க்கறப்ப தான் தெரிஞ்சிச்சு, த சீக்ரெட் இந்த புக் மாதிரியே லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் நிறையா சூப்பர் கண்டென்ட்ல இருக்கு. வெல்கம் டு 3 minute செக்மெண்ட். இந்த வீடியோவில் 3 லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்ஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் தரேன். இந்த லிங்க்கில் போய் புக்கை டவுன்லோட் பண்ணி படிங்க. அப்படியே நம்ம சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற புக் நேம் என்னன்னா த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். த சீக்ரெட் இந்த மூவியில் கூட ரோண்டா பைரின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு புக்கை படித்து தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அப்பேற்பட்ட புக்கு தான் இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்த புக் தான் இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் கொஞ்சம் சின்ன புக் தான், ஆனால் இதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு இருக்கும். இந்த புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிராட்டிடியூடை பற்றி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி பணக்காரனாக ஆகணுங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பணக்காரன் ஆகிறதுங்கிறது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சொசைட்டி தான் எல்லா விஷயத்தையும் கஷ்டம் நம்ப வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக் ஒரு டிஃப்ரெண்ட்டான புக், கண்டிப்பாக இதை படிங்க. இந்த புக் எழுதின ஆத்தர் பேர் என்னன்னா வேலஸ் டி பட்டல்ஸ். செகண்டாக பார்க்க போகிற புக் நேம் என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பை ஈஸ்டர் ஹிக்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் பேர் ஈஸ்டர் ஹிக்ஸ். இந்த புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனை சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சயின்டிஃபிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி யூனிவர்ஸ் பற்றியும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக்கில் இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கை எல்லாருமே படிக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. தேர்டாக பார்க்க போகிற புக் நேம் என்னன்னா த பவர் பை ரோண்டா பைரின். இந்த புக்கும் ரோண்டா பைரின் எழுதுனது தான். இந்த புக்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி அவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த புக்கை 100 தடவை படிச்சுட்டு மறுபடியும் படிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட்டை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் லவ், ஃபீலிங்ஸ்னால் என்ன, எமோஷன்ஸ்னால் என்ன, ரிலேஷன்ஷிப்பை பற்றி, மணியை பற்றி, இப்படி எல்லா விஷயத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதிகமாக இந்த புக்கில் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த புக்கை படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 புக்கையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இன்னும் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் வெறும் 3 புக்கை மட்டும்தான் 3 minute செக்மெண்ட்டில் கவர் பண்ண முடியும். மறுபடியும் இதை பார்ட் 2வாக வேணால் இன்னொரு 3 minute செக்மெண்ட்டில் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.